கிறிஸ்துக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கால வேளையில் இருதயத்தின் ஆழத்திலிருந்து உங்களுக்கு நல்வாழ்த்துக்கள். ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசித்து இந்த நாளுக்காக நாம் ஜெபிப்போம். அந்தப்படியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, பலவீனமானவர்களை இந்த உலகம் தள்ளி வைக்கிறது. பலவீனமானவர்களை உதவாதவர்கள் என்று சொல்லி இந்த உலகம் தள்ளுகிறது. ஆனால் ஆண்டவர் பலவீனமான நேரங்களில கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அவர் உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். இந்த காலவேளையில உங்க பலவீனத்தை நிமித்தம் நீங்க சோர்ந்து போயிருக்கிறீங்களா? இந்த கால வேளையில் உங்க பலவீனத்தை நிமித்தம் வேலை செய்ய முடியாமல் ஒருவேளை நீங்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறீர்களா? கவலைப்படாதீங்க. உங்க பலவீனங்களில் உங்களுக்கு உதவி செய்ய ஆண்டவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆவியானவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, பலவீனமானவர்களை இந்த உலகம் தள்ளி வைக்கும். அதுதான் இந்த உலகத்தின் நிலைமை. ஆனா அதே பலவீனம் உள்ளவர்களை கர்த்தர் தெரிந்து கொண்டு அவர்களை பயன்படுத்துகிறார், அவர்களை உபயோகிக்கிறார். என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, எல்லா காரியங்களிலும் முந்தி கொண்டவராய் தன்னுடைய உறுதியான வாக்குகளில திடனாய் நிற்க கூடாமல் போனவர் தான் பேதுரு. ஆனால் இந்த பேதுருவை கர்த்தர் பலப்படுத்தினார். எதுவரைக்கும் பலப்படுத்தினார்? கர்த்தருடைய திருச்சபையை இந்த கல்லின் மேல கட்டுவேன் என்று தீர்க்க தரிசனமாய் ஆண்டவர் சொன்னார். அது மாத்திரமல்ல, பாதாளத்தின் வாசல் இதை மேற்கொள்ளாது, வானத்தின் திறவுகோல்களை உனக்கு நான் கொடுக்கிறேன் என்று ஆண்டவர் ஆணையிட்டார். பிரதானமான ஊழியத்தை பேதுரு செய்தார். அதே பேதுருவை பார்க்கிற பொழுது அவர் ஆணையிட்ட வார்த்தைகளில அவர் தவறி விழுந்தவர், ஆண்டவரை மறுதலித்தவர். ஆனால் பேதுருவை கர்த்தர் கைவிட்டாரா? கைவிடவே இல்லை. காரணம், ஆண்டவர் பலவீனம் உள்ளவர்களுக்கு உதவி செய்ய வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். இந்த கால வேளையில் இந்த கர்த்தருடைய வசனத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, உங்க பலவீனத்தை நிமித்தம், நீங்க வேலை செய்ய முடியாமல் இருக்கிறது நிமித்தம், நீங்கள் சம்பாதிக்க முடியாமல் இருக்கிறது நிமித்தம், நீங்கள் சுகமா இல்லாத இருக்கிறது நிமித்தம், உங்க வாழ்க்கையில நீங்கள் பலவீனமா இருக்கிறது நிமித்தம் நீங்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம், நீங்கள் தள்ளப்பட்டிருக்கலாம், வேதனையோடு நீங்கள் இருக்கலாம், வியாகுலத்தோடு இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய கரம் உங்களை அழைக்கிறது. காரணம், உங்களை பலப்படுத்தும்படியாக. எந்த இடத்தில் நீங்கள் பலவீனமானவர்கள் என்று அடையாளம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறீர்களோ அதே இடத்துல கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார், உங்களுக்கு உதவி செய்வார். எதுவரைக்கும் நீங்கள் உபயோகம் உள்ளவர்களா இருக்கிறீர்களோ அது வரைக்கும் தான் இந்த உலகம் உங்களை பயன்படுத்தும். அது வரைக்கும் தான் நீங்க வேலை செய்கிற கம்பெனி உங்களை பயன்படுத்தும். ஆனால் நீங்கள் எந்த அளவிற்கு பலவீனம் உள்ளவர்களாக இருந்தால் கர்த்தர் உங்களை உபயோகிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். சோர்ந்து போக வேண்டாம். பலன் உள்ளவர்களுக்கும் பலன் இல்லாதவர்களுக்கும் உதவி செய்வது அவருக்கு லேசான காரியம். சோர்ந்து போக வேண்டாம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இந்த கர்த்தருடைய வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதித்து இந்த நாள் முழுவதும் உங்களை பலப்படுத்தி உங்களுக்கு உதவி செய்து அவர் நடத்துவாராக. கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, இந்த கால வேளையில் இந்த ஜபத்தில் என்னோடு இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன் என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறேன். இவர்களை ஆசீர்வதிங்க. கர்த்தருடைய மனதுருக்கு இவர்கள் மேல் இறங்கி வரட்டும். இரத்த கோட்டுக்குள்ள இவர்களை மூடி மறைங்க. கர்த்தருடைய திருப்பிரசனத்தினால் இவர்களை நிரப்பும். ஆண்டவரே, எப்பேற்பட்ட பலவீனத்தினால் இவர்கள் போராடி கொண்டிருந்தால், ஆண்டவரே, இவர்கள் பலவீனத்தின் நிமித்தம் இவர்கள் வேலை ஸ்தலத்தில் இருந்து இவர்கள் புறக்கணிக்கப்பட்டிருந்தால் இப்பொழுதே இவர்களுக்கு உதவி செய்வீராக. ஒரு அற்புதத்தை இவர்கள் வாழ்க்கையை செய்தருளுவீராக. ஒரு அதிசயத்தை இவர்களுக்கு செய்தருளுவீராக. இவர்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றி இவர்கள் பலவீனங்களில் இருந்து இப்பொழுதே இவர்களை விடுதலையாக்கி இவர்களுக்கு உதவி செய்யும். இப்பொழுதே கர்த்தருடைய மனதுருக்கு இவர்களை பற்றி பிடிக்கட்டும், இவர்களை பலப்படுத்தும், இவர்கள் தேவைகளை சந்தியும். மகிமை கனம் புதிய மக்கள்
இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.